பவித்ராக்கு பாதாம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு பாக்கெட் பாதாம ஒரே ஆளா சாப்பிட்டு இருந்தா. அப்படி இந்த பாதாம சாப்பிட்டே இருக்கும்போது எப்படி இந்த பாதாம செடி இவ கண்ணுக்கு பட்டுச்சுன்னு தெரியல. எப்பயும் இந்த செடியான வந்து நின்னு பாத்துன்னு இருக்கான். அடியே இங்க என்னடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, இங்க பாரு ஒரு பாதாம் செடி இருக்குது, இந்த செடியை நான் புடுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியை புடுங்க ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பத்துல இவன் இந்த பாதாம செடியை பிடுங்க கஷ்டப்பட்டாலும் எப்படியோ இந்த செடியை பிடுங்க எடுத்துட்டான். ஆமா எதுக்குடி இப்ப இந்த செடியை நீ புடுங்கின அப்படின்னு கேட்டா, இது நான் விதை போட்ட வளர்ந்த செடி, ஆனா விதைய நம்ம இடத்துல போட போய் இன்னொரு இடத்துல போட்டேன், அதனால இந்த செடியை புடிங்கின்னு போயிட்டு நம்ம நிலத்துல நட்டு வைக்க போறேன் அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியா, சரி சரி பவித்ரா, அப்பனா இந்த பாதாம செடியை நம்ம நிலத்திலேயே நட்டு வை அப்படின்னு சொன்னதும் இவளும் ரொம்ப சந்தோஷமா கையில பாதாம செடி எடுத்துக்கிட்டு போனான். அப்பதான் அவளை கூப்பிட்டு, பவித்ரா இந்த இரும்பு கத்திய கையில வச்சுக்கிட்டி குழி தோண்ட யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு இரும்பு கத்திய கையில கொடுத்து விட்டேன். இவளும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய கையில வாங்கின்னு போயினே இருந்தா. அப்படி போயினே இருக்கும்போது அவளுக்கு எதிராக இருந்த ஒரு சொரக்கா கொடியில ஒரு சொரக்காயா பாத்துட்டா. பட் சொரக்கா சின்னதா இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த சொரக்கா அறக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பாதாம செடியை எங்க நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடத்தை தேட ஆரம்பிச்சுட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி இந்த இடத்துல நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பில்லெல்லாம் கொஞ்சம் பிடிங்கிட்டு நான் கொடுத்த அந்த இரும்பு கத்தியை வச்சு இவன் இந்த இடத்துல குழி தோண்ட ஆரம்பிச்சுட்டா. இறுதியா குழி தோண்டி முடிச்ச பிறகு சரி இப்ப நம்ம பாதாம் செடியை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பாதாம் செடியை எடுத்து இந்த குயில வச்சுட்டு கொஞ்சமா மண்ணை தள்ளிட்டு கையில ஒரு பாதாமை எடுத்துக்கிட்டா. அடியே இப்ப நீ இந்த பாதாமை வச்சுக்கிட்டு என்னடி பண்ண போற அப்படின்னு கேட்டா, நான் இந்த பாதாமை இந்த குயில போட்டு பதிக்க போறேன், அப்பதான் இதே போல பாதாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பாதாம் இந்த குயில போட்டு பதிக்க ஆரம்பிச்சுட்டான். சத்தியமா சொல்றேன், இவ்வளவு மாதிரி ஒரு டேலண்டா யாரும் செடியை நட மாட்டாங்க. பவித்ரா நீ வேற லெவலா செடியை நட்டு வைக்கிறப்போ எப்படியோ இறுதியா பாதாம் போட்டு பாதாம் செடியை நட்டு வச்சுட்டு அதுக்கு தண்ணியை ஊத்திட்டு ஆரம்பத்துல என்ன பண்ணாலும் அதே போல ஒரு பாக்கெட் பாதாம ஒரே ஆளா சாப்பிட ஆரம்பிச்சுட்டா.